வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது குக் வித் கோமாலியில் இன்னைக்கு இந்த ரெசிபியை வச்சு தான் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பேர் பீச் சைடில் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்பவே பிடிச்சமான ரெசிபி எல்லாருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நான் இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். குக் வித் கோமாலி ரெசிபிங்கிறனால நான் அதே மாதிரி பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு ஸ்கியூவர்ஸும் தேவைப்படும். இப்போ இதை பொட்டேட்டோவில் இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இதை தின்னா ஒரு சைட் ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. அப்புறம் லைட்டாக திருப்பி அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைனலாக முடிக்கும் போது அடுத்தடுத்த லைன்ஸோட ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கட்டுக்கு செகண்ட் கட்டோட ஜாயின் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஓரளவு அந்த ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். 1-2 நடுவில் ஒட்டியிருந்தா நீங்கள் அதை அப்புறமா கூட நைஃப் வச்சு சரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இது கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடியாக இருக்கு. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்து கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் திக் சிரப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை இதில் நம்ம கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணியாச்சு. அடுத்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா எல்லா சைடும் திருப்பி போட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். பேபி பொட்டேட்டோங்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை லைட்டாக தூவிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தூவினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மயனேஸ் சேர்த்துக்கோங்க. மயனேஸோடு சாப்பிடும் போது இது சூப்பராக இருக்கும். அந்த மசாலாக்கும் மயனேஸ்க்கும் செம காம்பினேஷன். கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.